நமஸ்காரம். அன்னம் உணவு நம் வாழ்க்கைக்கே ஆதாரம். உணவுக்கென்று பாரத தேசத்தில் பல பண்டிகைகளே உள்ளன. வேதத்திலும் வேதாந்தத்திலும் இதிகாச புராணங்களிலும் உணவை பற்றியும் அதை எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் நிரம்ப கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய காலத்தில் பல இடங்களில் உணவு வீணாக்கப்படுகிறது, தண்ணீர் வீணாக்கப்படுகிறது, மின்சாரம் வீணாக்கப்படுகிறது. இதை அத்தனையும் நாம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் பயன்படுத்திவிட்டு கண்டிப்பாக மற்றையோருக்காக இவற்றை விட்டு வைக்க வேண்டும். பகவான் அதிகமாக இயற்கையில் இவை அத்தனையும் கொடுத்துள்ளார். தண்ணீர் நதிகளெல்லாம் ஓடுகிறது, அன்னம் எங்கும் விளைகிறது. ஆனால் அது அப்படி இருக்கிறதேங்கிறதுக்காக நாம நம்ம இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தி வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஒரு வாதத்துக்காக சொன்னால், கடவுளுக்காக நிறைய படைக்கிறோம், வீணாக்கினோம், செய்யக்கூடாது. குடங்குடமா பால் கொண்டு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணோம், அந்த பாலெல்லாம் வீணா மண்ணோட மண்ணா போச்சு, இது ஒன்றும் பெருமானுக்கு பிடித்தம் கிடையாது. ஒரு பூர்ணாகுதி நடக்கிறதுனால் என்னென்ன உண்டோ மொத்தத்தையும் அங்கேயே கொண்டு போய் சேர்த்துடுறது அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை. இப்படி நான் சொல்றதுக்காக ஏதோ சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு விரோதமாக பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். சாஸ்திரம் எது? பெருமானுடைய திருவுள்ளம். அவருடைய உள்ளத்தில் தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் உணவு போக வேண்டும், உண்டு நன்று இருக்க வேண்டும், அது கொண்டு பக்தியை செய்ய வேண்டும், பிரத்தியாருக்கு உதவணும்னு தான் அவர் நினைப்பார். அதனால எங்கு எதை படைத்தாலும் பெருமானுடைய திருவுள்ளப்படி நடக்க போறோம்னால் அதை பாதுகாக்க வேண்டும். நிறைய இருக்கேங்கிறதுக்காக வீணாக்க கூடாது. இப்ப அரிசியை அரசாங்கத்திலிருந்து கொள்முதல் செய்கின்றனர், கோதுமையை கொள்முதல் செய்கின்றனர். ஒரு வருஷம் விளைச்சல் அதிகமா இருக்கும், ஒரு வருஷம் விளைச்சல் குறைச்சலா இருக்கும். இப்ப விளைச்சல் அதிகமா போச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப பேர் வாங்க மாட்டோம், அது அப்படியே பூச்சி அரிச்சு போகும், உணவு வீணா போகும். இது பெரிய பெரிய கிடங்குகளில் கொடவுன்கள்ல நடக்கிறது. அதே சமயம் நம்ம வீட்டுல எவ்வளவு பொருள் வீணாது தெரியுமா? இப்ப நிறைய பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் நம்ம வாங்குறோம் இல்லையோ, அது பாத்திரத்தை திறந்துட்டோம்னால் 3/4 லிட்டர் இருக்கோ 1/2 லிட்டர் இருக்கோ, அதுக்கப்புறம் அப்போ மீதம் வச்சு உபயோகப்படுத்த முடியாது. இது சில இடத்துல உண்மை. இப்ப பல பேர் அதை குழு பெட்டிக்குள்ள வச்சு விடுறோம், மீதம் வைக்கிறோம். இதால திறந்துவிட்டால் மீதம் வைக்க முடியாதுன்னு இருந்தால் நமக்கு தேவை ஒரு 200 ml இருக்கும். ஆனா அந்த பாட்டில் 500 ml இருக்கும். அப்ப மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் எங்கேயானு கொட்டத்தான் போறோம். இது செய்யலாமா? செய்யக்கூடாது. உபனிஷத்துகள் சொல்லும் போது அன்னம் பகுகுர்வீத, அன்னத்தை நிறைய விளைச்சுக்கோ, எல்லாருக்கும் ஆக்கு. அன்னம்னா பரிச்சக்ஷீத, அன்னத்தை மீத்தவே மீத்தாதே, வீணாக்கிவிடாதே. அன்னம்னா நிந்தியாத், அன்னத்தை நிந்திக்காதே, வெய்யாதே, வெறுக்காதே. எவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பாருங்க. இதனாலதான் அன்னத்துக்குன்னு பண்டிகைகள் இருக்கு. இப்ப பொங்கல் பண்டிகை நாம வைக்கிறோம். அன்னைக்கு பொங்கலோ பொங்கல், பால் பொங்கல் பொங்கறதுன்னு சொல்றோம். அது எல்லா தமிழர்களுக்கும் பெரிய பண்டிகை. மகர சங்கராந்தி அன்னைக்கு கொண்டாடிடுறோம். அதே மாதிரி கோவர்தனத்துல உற்சவம் நடக்கிறச்சே அன்னக்கூட்ட உற்சவம் என்றுதான் கண்ணனே நிறுத்தி நடத்தி வச்சிருக்கார். அவரே முன்னின்று நடத்தினார். இப்ப இந்த உற்சவங்களுக்கெல்லாம் இருக்கிற கருத்து என்ன? உபனிஷத்து அன்னத்தை பத்தி இப்படி சொல்றது. யாரும் வீடு தேடி வந்தவன் அன்னம் சாப்பிடாத போகக்கூடாதுன்னு உபனிஷத் சொல்றது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையினால் அன்னத்தை வீணாக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு பல கல்யாண வீடுகளில் பார்த்தால்
அநேகமா பெரிய மனுஷர்கள் வீட்டு கல்யாணம்னால் அது இலையில பாதியான பாதி அப்படியே இருக்கு. அதுவும் இன்னைக்கு என்ன நமக்கு ஒரு ஃபேஷனா போயிடுச்சுனால் நம்ம 28 ஐட்டம் 36 ஐட்டம் அப்படின்னு நினைச்சு யார் சாப்பிடுறது இப்ப 36 ஐட்டத்தை? எத்தனை பேருக்கு உடம்புல இப்ப அவ்வளவு சக்தி இருக்கு ஜெரிச்சுக்கிறதுக்கு? பணத்துக்கு பணமும் வேண், அதே மாதிரி மனத்துக்கு மனமும் வேண். இதுக்கு பதில் ஐட்டம்களை குறைச்சலா போடணும். ரொம்ப கல்யாணம்னு வந்தால் இப்போ ஒரு முகூர்த்த நாள்னு சொன்னா 2-3 இடத்துக்கு போவோம். அதுக்கு ஒரு டிஃபன் சொல்றச்சேவே 6 ஐட்டம் போடுறா. நான் பெரிய மனுஷனா இல்லையா? என் மதிப்பை காட்டுறதுக்கு 6 ஐட்டம் டிஃபன் போட்டா மதிப்பு வந்துட போறதா? மந்திரங்களை நன்னா சொன்னாதான் மதிப்பு வரும். இது தளிகை பண்றவர்கள் தாராளமா குறைச்சு ஒழுங்கா பண்றதுக்கு காத்துட்டு இருப்பா. ஆனா கல்யாணத்தை பண்றவர்கள் அத கொஞ்சம் நிச்சயமா இதனால நமக்கு ஒண்ணும் மதிப்பு வந்துடவும் போறதில்லை, மதிப்பு போயிடவும் போறதில்லைன்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அப்படியே இலை எல்லாத்தையும் மீத்தி அதை கொண்டு போய் நாய்க்கு பூனைக்காகவும் போடுமா? அதுவான ஒரு பிராணி சாப்பிடுவோம் இல்லையோ? அதுக்கெல்லாம் இன்னைக்கு வழி கிடையாது பாருங்க. ஏன்னா இப்ப மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரிச்சாச்சு, எல்லா இடத்துலயும் பொட்டி வச்சாச்சு. அந்த டஸ்ட் பின்னுக்குள்ளதான் போட போறோம். அதுக்குள்ள போய் நாய் பூனை சாப்பிடறதுக்கு முடியாது. டஸ்ட்பின் அப்படியே வண்டி எடுத்துன்னு போட போறது, வண்டி கொண்டு போய் டம்பிங் யார்ட்ல போட்டுவிட போறது, அங்க எரிச்சிட போறா. இப்ப எங்க அந்த உணவு யாருக்குமே உபயோகப்படலையே. ஒரு இலை இருந்தா கூட மாடு சாப்பிடுமே, வாசல்ல கொண்டு போய் போட்டா கூட சாப்பிடும். ஆக முதல் கட்டமாக உணவை வீணாக்குவதே கூடாது. யார் சாப்பிட வரேன்னு சொல்றாலோ, பசி இருக்கிறதோ அவர்களுக்கு அணிக்க வேண்டும். இப்ப பெருமாள் கோவில்ங்கிற பேர்ல வச்சிருந்தோம் உணவு வகைகளையோ சாப்பாட்டு வகைகளையோ வீணாக்க கூடாது. வீணாக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது. தண்ணீர் பெரிய கூஜால வச்சிருக்கோம், கூஜாவோட சாப்பிட்டுட்டு பாக்கி வைக்க மாட்டோம், வாஸ்தவம். அதுக்குன்னுட்டு ஒரு டம்ளர் முழுக்க நம்ம எடுக்கிறோம், ஒரு பெரிய குவளையில எடுக்கிறோம், பாதி சாப்பிட்டுட்டு மீத பாதி குடி தண்ணீரை கீழே கொட்டுறோம் பாருங்க. அந்த பாதி டம்ளர் தண்ணீர் இல்லாத எத்தனை பேர் சமப்படுறா? கொஞ்சம் கொஞ்சமா குத்தி சாப்பிடுங்களேன். பாதி டம்ளர் குத்துங்கோ சாப்பிடுங்க, இன்னொரு பாதி டம்ளர் வேணும்னா மீண்டும் குத்துங்கோ சாப்பிடுங்க. கன்சர்வ் பண்ணித்தான் ஆகணும். இப்ப கையில ஏதோ பூசிக்கிறோம், சந்தனம் பூசிக்கிறோமா, துளிதான் எடுத்துக்கணும். மல்லிகை பூ எடுத்து சூடிக்கு போறோமா, எவ்வளவு வேணுமோ அவ்வளவோ. எல்லாத்தையும் கூட பண்ணின்றதுக்காக நான் அப்படியே என்னமோ மங்களம் ஆயிட போறேன்னுட்டோ, அப்பதான் எனக்கு பெருமை வந்துட போறதுன்னுட்டோ நினைக்க வேண்டாம். கன்சர்வ் கன்சர்வ். உலகத்தில் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் குறைந்து கொண்டே போகிறது. தண்ணீரா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், ஜாகிரதைப்படுத்தணும். ஆனா கண்டிப்பா இப்ப சாப்பிடுற இலையில ஒரே ஒரு உருண்டை பிழிஞ்சு சாதத்தை எடுத்து வைப்பா. ஏன்னா வாசல்ல இருக்கிற நாய் பூனைக்கு போடணும். அதுதான் நம்ம பிராணிகளுக்கு பண்ற பூஜை. கண்டிப்பா அது பூதங்களுக்கு பூஜை பண்ணி ஆகணும். ஆனா இன்னைக்கு எந்த பிராணி சாப்பிடுறது? நாய் இருக்குமான்னா அதை பிடிச்சுன்னு போயிடுறா. வாசல்ல கொண்டு போய் இலைய போடணுமான்னா அதுக்கே வழி இல்லை, எங்கெங்கயோ எடுத்துன்னு போகப்படுறது. ஆகவே வாழ்க்கை கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறதுனாலே நம்மளும் நம்மள மாத்திக்கணும். என்னைக்கும் உணவை வீணாக்க கூடாது. நிறைய பயிர் பண்ணாலும் அதை ஜாகிரதைப்படுத்தணும். பிராணிகளுக்கு தாராளமா தெரிஞ்சு போடுங்க. பெருமாளுக்கு வேண்டிய அளவுக்கு பண்ண வேண்டும். ஆண்டாள் திருப்பாவை பாசுரங்கள்லாம் வரச்சே என்னென்ன பாசுரத்துக்கு என்னென்ன பிரசாதம்னு சேர்த்துன்னு சொல்லியிருக்கா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தில் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் பாடுகிறாள். அப்ப கூடியிருந்து பகவத் பிரசாதத்தை சாப்பிடுறது முக்கியம். என்ன பெருமாளுக்கு படைச்சாலும் அது பிரசாதமா மக்களுடைய வயத்துக்கு போயாகணும். நிறைய பாலை கொண்டு போய் பெருமாளுக்கு கண்டரோல பண்ணுங்க. ஆனா துளி அவர் திருமேனில சேர்த்துட்டு மேலும் குடங்குடமா அவர் பேர்ல சேர்த்தா ஆயிரங்காலத்து பழசு பெருமானுடைய விக்கிரகம். இதே மாதிரி அதை சுத்தின்றே இருந்தோம் சேர்த்துட்டே இருந்தோம்னு வச்சுங்க, விக்கிரகமும் வீணாப்படும். அதுவும் நமக்கு கருத்து இல்லையே. ஆகவே அது குழந்தைகளுக்கு போனோம். எத்தனை குழந்தைகள் இல்லாத சிரமப்பட்டு இருக்கா. ஆகவே உணவோ தண்ணீரோ எந்த ரிசோர்சஸ நாம பயன்படுத்தணும்னாலும் அதை இன்டிஸ்கிரிமினேட்டா பயன்படுத்துறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஜாகிரதையா ஜுடிஷியஸா பயன்படுத்த வேண்டும். இது அவரவர்கள் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல செய்வோம். நம்ம பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு முதல்ல இதை சொல்லிக் கொடுப்போம். நாம முதல்ல கடைபிடிப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும்.
தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.